ஸ்கிரிப்டே வெளில வந்திருக்குது பாத்தீங்களா? ஆமா, சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல குரலை நீங்க ஒசத்தணும், இந்த இடத்துல நீங்க வந்து குரலை கம்மி பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும், கடைசியில வேகமா வந்து சத்தமா வந்து பேசணும் அப்படின்றது. அது எந்த சம்பவத்துக்குன்னா, கரூர் விஷயத்துல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நான் என்ன போய் குற்றவாளின்னு வந்து சொல்லிட்டீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. ஸ்டாலின் அன்னைக்கு போட்ட வீடியோ என்ன ஞாபகம் இருக்குங்களா? எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர் சாகணும்னு நினைக்க மாட்டாரு, அதனால வந்து அவதூறு பரப்பாதீங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்னு வந்து வீடியோ போட்டாரு. ஆனா விஜய் எப்படி பேசுறாருன்னா, இவரை பழி வாங்கிட்டாங்களாம், இவரை வந்து கார்னர் பண்ணிட்டாங்களாம். அதை சொல்லிட்டு அவர் பேசினதான், இந்த இடத்தில் நார்மலாக பேச தொடங்கி அப்படியே சத்தமாக பேசவும் அப்படின்னு மேல நோட்டு. அதுல எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிரான செயல்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேற வேற இல்ல, இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. அடுத்து நோட், எவ்வளவு கத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு கத்த வேண்டும். இது சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படின்னு வேகமா கத்துறாருல, அதை கத்தி சொல்லணும்னு ஆமா கத்திட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்குது அந்த நோட்ல, இந்த வரியை பேசி முடித்து விட்டு சிறிது கேப் விட வேண்டும், பேச முடியாதது போல செய்து மைக்கை விட்டு சற்று நகர்ந்து சென்று அளவும் உங்கள் பாணியில். சாரி, அதுல வந்து உண்மையிலே அழ கூட விஜய்க்கு வரல. லைட்டா கண்ணு கோழி முட்டை கலங்கின மாதிரி வந்து கலங்கி காட்டினாரே ஒழிய கண்ணீர் வரல. உடனே ஸ்டேஜ்ல இங்கே எங்கே வந்து நடந்தாப்புல, அதுதான் நடந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் அடுத்து போய் எழுதி இருக்குது. மறுபடியும் மைக் பக்கம் வந்து கண் கலங்கி சாரி சொல்லிவிட்டு எமோஷனலாக பேச தொடங்கும். இப்படி ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல எப்படி நடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்ட் RSS எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பொதுவா தலைவர்கள் இப்போ வந்து எழுதுறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. ஓகே, அது என்னன்னா என்ன கண்டென்ட் இருக்கும், அது எப்படி பேசணும்னா அவரு சினிமால இருந்து யாரையும் கூட்டு வந்துட்டா. ஆமா, இந்த ஸ்கிரிப்ட மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாதது என்னன்னா அங்க இருக்கிற கூட்டம், இந்த தற்குறி கூட்டம். இவர் ஏதோ ஒரு உண்மையான லீடர் மாதிரி தற்குறி கூட்டம் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, பெரிய